ஒக்கி புயலுடைய தற்போதைய நிலை குறித்தும் ஒக்கி புயல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தை தென் மாவட்டங்களிலிருந்து வழங்குவதற்காக களத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக ஒக்கி புயலுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை தற்போது பார்த்துவிடலாம். முதலாவதாக கன்னியாகுமரிக்கு அருகே 70 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த அந்த ஒக்கி புயலானது அதற்கு பிறகாக தெற்கு கேரளாவை நோக்கி நகர்ந்தது. தற்போது கேரளாவிலிருந்து மிக அதிக தூரம் அது நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலை குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெரி சிவியர் சைக்ளோன் ஸ்ட்ரோம், அதாவது அது அதி தீவிர புயலாக மாறி இருக்கிறது. மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. அது தெற்கு கேரளாவிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் வெகு தொலைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலையும் கனமழை பெய்யறதை நம்மால பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் என்னன்னு நம்ம இந்த வரைகலை மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒக்கி புயலானது அனைத்து இடங்கள்ல இருந்தையும் காற்றை இழுக்குது. குறிப்பா சொல்லணும்னா வங்கக்கடல இருந்து காற்றை இழுக்குது. அப்படி காற்றை இழுக்கும்போது தமிழகத்தை தாண்டி அந்த காற்று வருது. ஈரப்பதம் மிகுந்த காற்று மழை மேகங்களை தமிழகம் வழியா கொண்டு சென்றதுனால தான் தமிழகத்துல தொடர்ச்சியா மழை பெய்து வருது. குறிப்பா சொல்ல போனா கடலூர், பாண்டிச்சேரி ஆகிய இடங்கள்ல அதோட இழுக்கிற தன்மை அதிகமா இருக்கிறதுனால ஈரப்பதம் மிகுந்த காற்று மழை மேகங்களை கொண்டு வந்து தமிழகம் முழுவதுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு. தற்போது பெய்யக்கூடிய மழை ஒக்கி புயலுடைய நேரடி தாக்கத்தினால் பெய்யக்கூடிய மழை அல்ல. ஒக்கி புயல் காற்றை இழுக்குது, அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று நமக்கு மழை தருது. இதன் காரணமா தான் தமிழகத்துல தொடர்ச்சியா மழை பெய்து வருது. படிப்படியாக மழை குறையும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு.